பல வருஷத்து பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஏப்ரல் மாதம் அதிகாலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். 3 மாதமும் கிருபை எங்களை காத்தீர். ஊழிய செய்கிற அடியான் மனை பிள்ளைகளையும் சபையும் ஸ்தல சபை கிளை சபை ஆண்டவர் எல்லாரையும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து உடைய அளவற்ற அற்புத கரத்தினாலே இந்த 3 மாதம் நடந்த ஒரு புதிய மாதம் 4வது மாதம் அதிகாலையில் ஏப்ரல் மாதம் இந்த வாக்குத்தத்த செய்திக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தத்துடன் நடத்தி வருகிற என் தேவன் கிறிஸ்து வாக்குத்தத்தம் ஆமென்றும் ஆமேன்னு சொல்லப்பட்டபடி நிறைவேற்றி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாரீங்க. இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கேட்க அவளோடு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த வாக்குத்தத்தத்தினுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் ஏப்ரல் மாதம் அதிகாலையிலே 4வது மாதத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கேட்க அவளோடும் காத்துக்கொண்டு யாவரையும் பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயா 41வது அதிகாரத்தில் 16வது வசனத்தின் பின்பகுதியை வாசி கேட்போம். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இந்த மாதம் நீயோ களி கூறுவாய். ஒரு வெற்றியின் களி கூறுதலை கொண்டாட போறீங்க. தொடர்ந்து ஒரு பாடலை பாடின பிறகு தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை தியானிப்போம். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து நம்மளுக்கு பகிர்ந்து தருவாராக. வேறொன்றுவாய் பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேறொன்றுவாய், என் மகனே நீ வேறொன்றுவாய். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாற்றுவேன். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாற்றுவேன். இரவும் பகலும் காத்து கொள்வேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே நீ வேறொன்றுவாய். அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகள் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ. உன்னை நான் இன்றும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்றும் நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகனே நீ வேறொன்றுவாய். நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். இனிமே நீ அடிமையாவதில்லை, இனிமே நீ அடிமை ஆவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவான், எனக்கே ஊழியம் செய்திடுவான். என் மகனே நீ வேறொன்றுவாய். புதிய கூர்மையான போரடிக்கும் கருவையாக்குவேன், புதிய கூர்மையான போரடிக்கும் கருவையாக்குவேன். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய்.
குண்டுகளை தவிடு பொடியாக்குவாய், குண்டுகளை தவிடு பொடியாக்குவாய். என் மகனை இவேருந்துவாய், யாக்கோபே இவேருந்துவாய், பூத்து கொடுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே இவேருந்துவாய். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும். திரும்ப வாசிக்கலாமா? ஏசாயா 41:15 பேசி 15-16 படி. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை போரடிப்பதற்கு புதியதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். நீ குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை, நம்ம எதிராளிகளை, சத்துருக்களை முறியடிக்கக்கூடிய புதியதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக போறாராம். போரடிப்பதற்கு, யுத்த களத்தில் நிற்பதற்கு, சத்துருவை மேற்கொள்வதற்கு, நம்ம எதிர்த்து வருகிற பிரச்சனைகளை முறியடிப்பதற்கு கர்த்தர் நம்மளை ஒரு எந்திரமாக, போரடிக்கிற புதியதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக கர்த்தர் பயன்படுத்தி மலைகளை மிதிச்சு நொறுக்குவோம், குன்றுகளை பதற்கு ஒப்பாகும்படி. அதுபடி அந்த வசனத்தை திரும்ப, மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, குன்றுகள் அப்பனா நம்மளை எதிர்த்து வருகிற மலைகள், குன்றுகள் யாருன்னு பார்ப்போம். மலை போன்ற மனுஷர்கள், குன்றுகளைப் போல இருக்கிறவர்கள் யாரு? 11வது வசனம், உன்மேல் எரிச்சலாயிருக்கிறவர்கள். எப்படி தாவீது பெலிஸ்தேனை, கோலியாத்தை வெற்று அவனை தோற்கடித்து ஜெயம் பெற்று வரும்போது அந்த நடனமாடி பாடி மகிமைப்படுத்தினது ஸ்திரீகள். 1 சாமுவேல் 18 சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று மாறி மாறி பாட இதை கேட்டுக்கொண்ட சவுலுக்கு ராஜ்யபாரம் மற்றதான் மிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை கேட்க இவனுக்குள்ள கோபம் அடைந்து எரிச்சலாக மாறிடுச்சு. இப்படி நமக்கு கிடைக்கிற ஒரு உயர்வை, வெற்றியை சகித்து கொள்ள முடியாத சில எரிச்சல், கோபம் அடைந்து எரிச்சலாக இருக்கிறவர்களை, அப்படிப்பட்ட மலைகளை மிதித்து நொறுக்கத்தக்கதான ஒரு பாத்திரமாக, ஒரு ஆயுதமாக கர்த்தர் பயன்படுத்த போறார். அடுத்து யாரு? வாசிமா. இதோ உண்மையில் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். அவங்களை முறியடிச்சிருவேன், அவங்கள மோதி தோற்று போய் வெக்கமடைஞ்சு போயிடுவாங்க. அடுத்து உன்னோட வழக்காடுகிறவர்கள். வழக்காடவர் யாரு? 28-25 நினைக்கிறேன், நீதிமொழிகள். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், பெருமகாரன் வழக்கை கொழுவுறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். வம்பு வழக்குக்கு திரியறவங்க, நம்மளோட வீணான பிரச்சனைகளை பண்ணி வளர்ச்சியை தாங்க முடியாம. அடுத்து பெருநெஞ்சன் அப்படின்னா யாருன்னா பெருமக்காரங்க, நம்முடைய மேன்மையை சகித்து கொள்ள முடியாம வம்பு வழக்கில் இழுத்து விடுவாங்க. வம்பு இழுத்து விட்டு வந்துட்டான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? எப்போவுமே வம்பு வழக்குக்கே தெரிவாங்க, வழக்கு பண்ணிக்கிட்டே வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர்களையும் வம்பு என்ன வாசிமாத உன்னோடு வழக்காடினவர்கள்
உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். அப்படின்னா அந்த பதறு போல நொறுக்கப்பட்டு காற்றில் தூத்தி விடும்போது சுழற்காற்று அடிச்சு போயிருமா. சிலரை தேடினாலும் காணாமல் இருக்க மாட்டார்கள், காணவே முடியாது, அந்த அளவுக்கு கர்த்தர் அப்புறப்படுத்திடுவார். அடுத்து உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆமாம், உன்னோடு போராடுறவங்களை என்னாலும் போராடிக்கிட்டே இருக்கிறான்டா. குடும்பத்தில், ஊழியங்களில், உங்கள் தொழிலில், உங்களுடைய வேலைகளில் எல்லாம் உண்மைக்கு முரண்பாடா, எதிர்மறையா, நல்ல வேலை நல்ல தொழில் உங்களை கெடுக்கணும், உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஒரு காலம் தேடுனாலும் அவங்க எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு காற்றில் விட்டால் அது சுழல் காற்றில் பறந்து போயிருமா, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நம்ம எதிர்த்து வருகிற சத்துருக்கள், வானமன பொல்லாத சேனைகள், அந்த பிசாசனா பயன்படுத்தப்படுகிறவர்கள் மனம் திரும்புவாங்க. வானமல பொல்லாத சேனைகள், மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் கிடையாது. வானமண்டல பொல்லாத சேனைகள், அதிகாரிகள், துறைத்தரங்களை எல்லா கிரியைகளிலும் கர்த்தர் முறியடித்து, அந்த ஆவிகளால் பிடிக்கப்பட்டு, அந்த ஆவிகளில் அடிமைப்பட்டவர்களால் வருகிற அந்த போராட்டம், பிரச்சனை, அந்த அசுத்தாவியை விரட்டி அவங்களை விடுவித்து இச்சகம் பேசி அடங்க போகிறாங்க. ஒரு வழியாக வந்தவங்க 7 வழியாக ஓட போகிறாங்க. இப்படிப்பட்ட வெற்றியை நாம் கொண்டாடுகிற ஒரு களி கூறுகிற மாதம்தான் இந்த மாதம், விடுதலையின் மாதம். அன்னைக்கு யோசபாத்துக்கு விரோதம் அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலைதேசத்தார் ஒருவருக்கு விரோதம் ஒருவர் அழிந்து அவர்கள் முறியடிக்கப்படும் போது யோசபாத்தும் யூதா மக்கள் வெற்றியை கொண்டாடினாங்க. பெரிய களி கூறுதல் வந்ததா. அந்த சுற்றுப்புறத்தாரில் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல் வந்தது. அந்த இடத்துக்கு ஒரு பெராக்கான்னு பேர் வச்சாங்க. இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதம் வியாதி ஒரு போராட்டமாக இருந்தால், உங்கள் குடும்ப சூழ்நிலை ஒரு போராட்டமாக இருந்தால், கடன் பிரச்சனைகள் இப்படிப்பட்ட யுத்த களமாக இருந்தால், கோலியாத்தை போல மிரட்டி கொண்டிருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக நின்று உங்களை ஒரு வல்லமையில் ஆயுதமாக பயன்படுத்தி நம்மை கொண்டே சத்துருவை முறியடித்து தோற்கடித்து, நாம் ஜெபத்தின் மூலம் உபவாசத்தின் மூலமாய் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் நமக்குள்ளே இருந்து நமக்கு யுத்தம் பண்ணி அவர் சத்துருவை தோற்கடித்து வெற்றியை நமக்கு சுதந்திரமாக தரப்போகிறாரு, பரிசாக தரப்போகிறாரு. அதை கொண்டாடுகிற மாதம்தான். நீங்களோ களி கூர்ந்து பரிசுத்த தேவனுக்குள்ளே நம்ம மேன்மை பாராட்டிக்கிட்டே இருப்போம். பரிசுத்தமுள்ள தேவ நாமத்தை மேன்மை பாராட்டி கொண்டே இருப்போம். கர்த்தர் இப்படிப்பட்ட நிலையில் இருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, தொழில் முடக்கத்திலிருந்து, ஆலய வேலைகள் தடைகளை நீக்கி விடுதலையோடு வேலை நடந்து கொண்டிருக்கிறது சொல்லத்தக்கதாக. ஊழியத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாம் கர்த்தர் முறியடித்து உங்களுக்கு ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டு, அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற இந்த மாதத்தில் நாம் அநேக நாட்கள் களி கூர்ந்து பரிசுத்தம் உள்ள தேவனுடைய நாமத்திலே மேன்மை பாராட்டி கொண்டு இருப்போம். கர்த்தர் தாமே இந்த செய்தி கேட்குறவங்க வாழ்க்கையில் இவ்வளோ நாள் வேலையில்லா திண்டாட்டம், திருமண காரியங்கள் தடை எல்லாம் நீங்கி போகிற போது, திருமணம் நடக்காதவளை திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவளை குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை இல்லாதவளை வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. ஆக மொத்தம் இந்த மாதம் திருச்சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஸ்தல சபை, கிளசபைக்கு இந்த செய்தி கேட்குறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இது ஒரு களி கூறுகிற மாதம், வெற்றியை கொண்டாடுகிற மாதம். பரிசுத்த தேவனுக்குள்ள மேன்மை பாராட்டுங்க, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்தி அவருடைய பாதப்படியில் பணிந்து களி கூர்ந்து அந்த வெற்றியை தேவனுக்கு மகிமையாக கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் நீர் கொடுக்குற அந்த வெற்றியினாலே ஒரு பெரிய களி கூறுதல், ஒரு மேன்மையை பாராட்டுதல், ஆவியிலே களி கூர்ந்து உடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்குள்ளே நாங்கள் மேன்மையை பாராட்டுகிறோம். அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். இது வெற்றியின் நாளாய் பிரகடனப்படுத்துகிறோம், ஒரு களி கூறுகிற நாளாய் பிரகடனப்படுத்துகிறோம். பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இதை ஆசீர்வதிக்கிறோம்.
உடைய நாம மகிமைப்படுவதாக, உடைய நாம மகிமைப்படுவதாக. நீர் இந்த வாக்கு தத்தத்தின்படியே பிள்ளைகள் கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கத்தரி சோதரி, என் முழு உள்ளமே கத்தரை பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவை கத்தரி சொத்து கத்தை செய்த சகல உபகாரம் மறவாதை. கத்தரா இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் தாவீதின் அன்பும் பரிசுத்தனை பாதுகாப்பு பராமரிப்பு இயேசு கிறிஸ்து வருவர் நடித்திருந்து காப்பதாக. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவுள். தேவன் முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிட கடவுள். ஆமென்.